வணக்கம். வசியின் வாசிப்புகளில் சிவகாமியின் சபதம் 4ஆம் பாகம் சிதைந்த கனவு அத்தியாயம் 29 தேச துரோகி முதல் பாகம். நதிக்கரை பாறையில் புலிகேசிக்கும் புத்த பிச்சுவுக்கும் நடந்த சம்பாஷணை மேலும் மேலும் குரோதம் நிறைந்ததாகிக் கொண்டு வந்தது. சிவகாமியின் விஷயத்தில் நாகநந்திக்கு ஏற்பட்டிருந்த மதிமயக்கத்தை போக்க புலிகேசி சக்கரவர்த்தி முயன்றார். ஆனால் இது சம்பந்தமாக சக்கரவர்த்தி சொன்னதெல்லாம் நாகநந்தியின் குரோதத்தை இன்னும் அதிகமாக்கியே வந்தது. சிவகாமியை பற்றிய புலிகேசி குறைவுபடுத்தி பேச பேச புத்தபிச்சு ஆவேசத்துடன் அவளை உயர்த்தி பேசலானார். சகோதரர்களுக்கிடையில் மேற்படி விவாதம் ரொம்பவும் காரமடைந்து அவர்கள் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொள்வதற்கும் ஆயத்தமாகிவிட்ட சமயத்தில் அவர்கள் உட்கார்ந்திருந்த இடத்துக்கு சிறிது தூரத்தில் நடந்த ஒரு கோரமான சம்பவம் அவர்களுடைய கவனத்தை கவர்ந்தது. கேட்பவர்களின் இருதயம் நின்று போகும்படியான பயங்கர குரலில் ஐயோ ஐயோ என்று அலறிக்கொண்டு ஒரு மனிதன் ஓடி வந்து பதோரா நதியின் செங்குத்தான கரையின் மீது ஒரு கண நேரம் நின்றான். மறுபடியும் ஐயோ என்று அலறிவிட்டு விரைந்தோடிய நதி பிரவாகத்தில் குதித்தான். குதித்தவுடனே தண்ணீரில் முழுகினான். சில வினாடி நேரத்துக்கெல்லாம் அவன் குதித்த இடத்துக்கு சற்று தூரம் கிழக்கே அவனுடைய தலை மட்டும் மேலே எழுந்தது. பாறையே பிளந்து போகும்படியான ஒரு பயங்கர கூச்சல் கேட்டது. மறுபடியும் தண்ணீரில் முழுகியவன் அடியோடு முழுகியவன்தான். அவன் முழுகியதற்கு அடையாளம் கூட அங்கே காணப்படவில்லை. மலைவீழ் நதியான வதோரா சலசல சத்தத்துடன் விரைந்து பாய்ந்து கொண்டிருந்தது. சில வினாடி நேரத்துக்குள் நடந்து முடிந்துவிட்ட மேற்படி சம்பவத்தை புலிகேசி சக்கரவர்த்தி கண்கொட்டாத பிரமிப்புடன் பார்த்து கொண்டிருந்தார். நதி பிரவாகத்தில் விழுந்த மனிதன் மேலே எழும்பி அலறிவிட்டு மறுபடியும் நீரில் முழுகிய போது புலிகேசியின் இருதயத்தை யாரோ இரும்பு கிடுக்கியினால் இறுக்கி பிடித்தாற் போல் இருந்தது. சற்று நேரம் அந்த மனிதன் மூழ்கிய இடத்தையே உற்று பார்த்து கொண்டிருந்து விட்டு புலிகேசி திரும்பி நாகநந்தியை பார்த்தார். பிச்சுவின் முகத்தில் அப்போது தோன்றிய புன்னகை புலிகேசியின் உடம்பை சிலிர்க்கச் செய்தது. அண்ணா, அந்த சைத்ரிகனை நீ என்ன செய்து விட்டாய் என்று புலிகேசி கேட்டதும் புத்தப்பிச்சு ஒரு பேய் சிரிப்பு சிரித்து விட்டு சொன்னார். அவனையா? நானா? வேறொன்றும் செய்யவில்லை. அப்பேற்பட்ட அற்புதமான சித்திரத்தை வரைந்தவனுக்கு ஆசை கூறினேன். என்னுடைய ஆசையை பெறுவதற்காக அவன் தலையை குனிந்த போது அவனுடைய பின்கழுத்தில் இந்த சுண்டு விரல் நகத்தினால் ஒரு கீறல் கீறினேன். இந்த நகத்தில் உள்ள விஷம் அவனுடைய உடம்பின் இரத்தத்தில் கலந்ததும் அவனுக்கு எரிச்சல் எடுத்திருக்கும். சற்று நேரத்திற்கெல்லாம் அவன் உடம்பு முழுவதும் அக்கினியால் தகிக்கப்படுவது போல இருந்திருக்கும். அவனுடைய மூளையும் கொதிப்பெடுத்திருக்கும். உடம்பையும் மூளையையும் குளிரச் செய்வதற்காகவே அப்படி விரைந்து ஓடி வந்து நதியில் குதித்தான். அவனுடைய உடம்பும் மூளையும் குளிர்ந்ததோடு உயிரும் குளிர்ந்து போய்விட்டது. ஐயோ அண்ணா, நீ எப்போது இத்தகைய கொடூர ராட்சசன் ஆனாய்? கருணையே வடிவமான புத்த பகவானுடைய சங்கத்தில் சேர்ந்து காவி வஸ்திரம் அணிந்து கொண்டு இப்படிப்பட்ட கோர கிருத்தியங்களை செய்ய எப்படி உன் மனம் துணிர்கிறது என்று புலிகேசி கேட்டார். நாகநந்தி புலிகேசியை உற்று நோக்கி சீரலுடன் கூறினார். ஓஹோ, நான் கருணையற்ற ராட்சசன் என்பது இப்போது தான் தெரிகிறதோ? உனக்காகவும் உன் ராஜ்யத்துக்காகவும் இதைவிட 1000 மடங்கு கோர கிருத்தியங்களை நான் செய்யவில்லையா? அப்போதெல்லாம் நீ ஏன் எனக்கு தர்மோபதேசம் செய்ய முன்வரவில்லை? காஞ்சி நகரத்து குடித்தண்ணீரில் விஷத்தை கலந்து அந்நகர மக்களை எல்லாம் கொன்று விடுவதாக நான் சொன்னபோது நீ சந்தோஷத்துடன் சம்மதித்ததை மறந்து விட்டாயா? ஆம் ஆம், அதையெல்லாம் நான் மறக்கவில்லை. ஆனால் அது ஒரு காலம் என்று கூறிய புலிகேசி சக்கரவர்த்தி பெருமூச்சு விட்டார். சற்று நேரம் நதியின் பிரவாகத்தை உற்று பார்த்து கொண்டிருந்து விட்டு நாகநந்தியின் முகத்தை ஏறிட்டு நோக்கினார். அண்ணா, நீ எனக்கு செய்த உதவிகளை எல்லாம் நான் மறந்து விடவில்லை. இந்த உயிர் உன்னுடையது, ராஜ்யம் உன்னுடையது. நீ எனக்கு செய்திருக்கும் உதவிகளுக்கெல்லாம் இத்தனை காலமும் நான் பிரதி ஒன்றும் செய்யவில்லை.
இப்போது செய்ய உத்தேசித்திருக்கிறேன். வாதாபி சிம்மாசனத்தில் வீற்றிருந்து சாம்ராஜ்யம் ஆளும் சுகத்தை 35 வருஷ காலம் நான் அனுபவித்து விட்டேன். எனக்கு போதும் போதும் என்று ஆகிவிட்டது. சாம்ராஜ்யத்தின் பொறுப்பையும் சிம்மாசனத்தின் சுகத்தையும் இனிமேல் நீ ஏற்றுக்கொள். இத்தனை காலமும் நீ அணிந்திருந்த காவி வஸ்திரத்தை நான் அணிந்து கொண்டு இந்த அஜந்தா சங்கிராமத்திலேயே மீதியுள்ள என் வாழ்நாளை கழித்து விடுகிறேன். பிரகிருதி தேவியும் கலை தேவியும் பூரண சௌந்தரியத்துடன் கொலுவீற்றிருக்கும் இந்த அஜந்தா மலையில் நீ உன்னுடைய இளம் பிராயத்தை கழித்தாய். நான் என்னுடைய முதுமை பிராயத்தை இவ்விடத்தில் கழிக்கிறேன். சாம்ராஜ்ய பாரத்தை இனிமேல் நீ ஏற்றுக்கொண்டு நடத்து. இவ்விதம் புலிகேசி சக்கரவர்த்தி சொல்லிக் கொண்டு வந்தபோது அவருடைய வார்த்தை ஒவ்வொன்றும் உண்மையான உள்ளத்தில் இருந்து வருகிறது என்பதை புத்தப்பிச்சு தெரிந்து கொண்டார். இத்தனை நேரமும் குரோதம் கொதித்துக் கொண்டிருந்த அவருடைய முகம் இப்போது மலர்ந்தது. புலிகேசி பேச்சை இடையில் நிறுத்தி மௌனமாக இருந்த சிறிது நேரத்தில் பிச்சுவின் உள்ளம் வருங்காலத்தை பற்றிய எத்தனையோ இன்பக் கனவுகளை கண்டது. அந்த கனவுகளின் அறிகுறி ஒருவாறு அவருடைய முகத்தில் காணப்பட்டது. அண்ணா, என்ன சொல்லுகிறாய்? உனக்கு சம்மதம் தானே என்று புலிகேசி கேட்டபோது அவருடைய வார்த்தையில் புத்த பிச்சுவுக்கு பூரண நம்பிக்கை ஏற்பட்டிருந்த போதிலும் இன்னும் நன்றாக உறுதிப்படுத்திக் கொள்ளும் பொருட்டு, தம்பி, இப்போது நீ சொன்ன வார்த்தையெல்லாம் உண்மையா அல்லது காவி வஸ்திரம் தரித்த பிச்சுதானே என்று என்னை பரிகாசம் செய்கிறாயா என்று கேட்டார். அண்ணா, நமது பாட்டனார் சத்யாச்சாரிய புலிகேசியின் திருநாமத்தின் மீது ஆணை வைத்து சொல்லுகிறேன். நான் கூறியதெல்லாம் உண்மை. இதோ இந்த கணமே அதை மெய்ப்பிக்க சித்தமாக இருக்கிறேன். இன்றைக்கே நான் பிச்சு விரதம் மேற்கொள்ளுகிறேன். ஆச்சாரிய பிச்சுவிடம் சொல்லி உனக்கும் விரதத்திடம் இருந்து விடுதலை வாங்கி தருகிறேன். ஆனால் இதற்கெல்லாம் ஒரே ஒரு நிபந்தனை மட்டும் இருக்கிறது. அந்த காஞ்சி நகரத்து நாட்டிய பெண்ணை நீ தியாகம் செய்து விட வேண்டும். பெண் புலியின் மீது வேலை எறிந்து கொன்ற வேடனை ஆண் புலி எப்படி பார்க்குமோ அப்படி நாகநந்தி புலிகேசியை பார்த்தார். நடன பெண்ணின் சரணாகதி சித்திரத்தை எழுதிய கலைஞனுக்கு என்ன கதி நேர்ந்ததோ அதே கதி ஒருவேளை புலிகேசிக்கும் நேர்ந்திருக்க கூடும். ஆனால் அச்சமயம் வதோரா நதியின் மறுக்கரை வழியாக 7-8 பேர் விரைவாய் வந்து கொண்டிருந்தது தெரிந்தது. அந்த 7-8 பேரும் சாமானிய மனிதர்கள் அல்ல. மந்திரிகள், தளபதிகள் முதலியோர் ஏதோ முக்கியமான அவசரமான விஷயத்தை சக்கரவர்த்தியிடம் தெரிவிப்பதற்காகவே அவரை தேடி வருவதாகவும் தோன்றியது. இதை கவனித்த பிச்சு தம் உள்ளத்தில் பொங்கி வந்த குரோதத்தை ஒருவாறு அடக்கிக் கொண்டு, உன்னுடைய சாம்ராஜ்ய தானத்தில் ஏதோ ஒரு இழிவான சூழ்ச்சி இருக்கிறது என்று சந்தேகித்தேன். அது உண்மையாயிற்று என்றார். அண்ணா, நன்றாக யோசித்து சொல்லு. சத்யாச்சாரிய புலிகேசி வீற்றிருந்த செலுக்க குளத்த சிம்மாசனத்தில் ஒரு சிப்பியின் மகள் ஏறலாமா? அதற்கு ஒரு நாளும் நான் சம்மதிக்க முடியாது. உனக்கும் எனக்கும் மனவேற்றுமை உண்டு பண்ணி அந்த மோகினி பிசாசை துரத்திவிட்டு வாதாபி சிம்மாசனத்தில் ஏறி ஆயுள் உள்ளவரையில் ராஜ்யபாரத்தை நடத்து என்று புலிகேசி உருக்கமான குரலில் கூறினார். நாகநந்தியோ பழையபடி நாக சர்பத்தை போல் சீறிக்கொண்டு, சண்டாலா, பாதகா, நீ நாசமடைவாய். உன் தலைநகரம் எரிந்து சாம்பலாகும். உன் சாம்ராஜ்யம் சின்னா பின்னமாகி அடியும். தேவேந்திரனுடைய பதவி கிடைப்பதாக இருந்தாலும் சிவகாமியை என்னால் தியாகம் செய்ய முடியாது. கேவலம் இந்த செலுக்க ராஜ்யத்துக்காகவா அவளை தியாகம் செய்ய சொல்லுகிறாய்? ஒரு நாளும் இல்லை. இப்படி நன்றி கெட்ட வஞ்சகத்துடன் என்னிடம் நடந்து கொண்டதற்கு கூடிய சீக்கிரம் நீ பலன் அனுபவிக்கப் போகிறாய். உனக்கும் எனக்கும் இந்த வினாடியோடு எல்லாவித பந்தமும் அற்றுவிட்டது. இனி உன் முகத்திலேயே நான் விழிப்பதில்லை. இதோ நான் போகிறேன். போய் சிவகாமியையும் அழைத்துக் கொண்டு உன் ராஜ்யத்தை விட்டே போய் விடுகிறேன். அதோ வருகிறார்கள் பார், அவர்கள் உன்னுடைய விநாச செய்தியை கொண்டு வருகிறார்கள் என்று கூறினார். தொடரும். வசியின் வாசிப்புகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நன்றி.